Hello friends, நான் உங்க மைதிலி. நான் first time வீடியோ போடுறேன். So first time வீடியோ போடுறதுனால ஒரு ஸ்வீட்டோட ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறது என்னன்னா பாதுஷா. அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் சொல்ற அளவை நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னா உங்களுக்கு சாஃப்டான சூப்பரான பாதுஷா உங்களுக்கு கிடைக்கும். அது என்னென்ன பொருட்கள்னு பார்க்கலாம் வாங்க. மைதா 2 கப், சுகர் 2 கப், பட்டர் 100 கிராம், புளிக்காத தயிர் ஒரு 4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், கொஞ்சம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் எடுத்திருக்கேன், பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன், பேக்கிங் சோடா, அதாவது பேக்கிங் பவுடர் இல்லை அப்படின்னா பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. அப்புறம் ஏலக்காய் பவுடர் வந்து 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், இல்லைன்னா ஏலக்காய் ஒரு 5 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. அப்புறம் சாஃப்ரான் வந்து ஆப்ஷனல் தான் நான் வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா நம்ம சுகர் சிரப் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அது மேலே ஒரு ரிச்சாக தெரியறதுக்காக போடுறோம். பட் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த மைதா மாவை ஒரு 2 கப் இருக்குது, அந்த 2 கப்பை வந்து போட்டுடலாம். ஃபஸ்ட்டு மைதா போட்டுட்டு அப்புறம் பட்டர் ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த பட்டரையும் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்தாச்சு. அப்புறம் தயிர், அப்புறம் இந்த பேக்கிங் பவுடர் வச்சுருந்தோம் இல்லையா, இது வந்து 1 டீஸ்பூன். இது 1 டீஸ்பூன் வச்சுருக்கேன். ஸோ பேக்கிங் பவுடர், அப்புறம் கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் சால்ட், கொஞ்சம், ஏன்னா இது சுகரில் போட போகிறதுனால நம்மளுக்கு நிறையா தேவையில்லை. கொஞ்சோண்டு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுட்டு ஃபஸ்ட்டு இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா வந்து பட்டர் மாவு எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் ஃபஸ்ட்டு பிணைஞ்சிக்கோங்க. தண்ணி இப்போ விடக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு நல்லா பிணைஞ்சிட்டு எல்லாம் பட்டர் எல்லாம் சேர்த்து நல்லா வரணும். கம்ப்ளீட்டாக நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ரொம்பவும் அழுத்தி பிசையக்கூடாது, சாஃப்டாக இருக்காது, அப்புறம் ரொம்ப ஹார்டாயிரும். ஸோ மெதுவாக அப்படி சாஃப்டாக வந்து பிசையணும். இங்கே பாருங்கள், இப்போ பிசைஞ்சாச்சு. இதில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் பட்டர் கேர்டெல்லாம் இருக்கிறதுனால இதில் ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது, லைட்டாக தெளிக்க தான் செய்யணும். இந்த இதில் இப்போது கொஞ்சோன்னு தெளிச்சுக்கலாம். பாதுஷாவுக்கு ரொம்ப வந்து எப்படின்னா ரொம்ப மாவு ரொம்ப சாஃப்டாக பிணையக்கூடாது, கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும், ரொம்ப கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் வந்து பாதுஷா நல்லா வரும். ஸோ லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இது பண்ணிக்கோங்க, தெளித்து பண்ணுங்கள். ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிணையாதீங்க நீங்கள் மாவை. சும்மா அந்த சப்பாத்தி மாவுலாம் பிசைவீங்களா அழுத்தி, அந்த மாதிரிலாம் பிசையக்கூடாது. எல்லா மாவும் கொஞ்சம் லைட்டாக சாஃப்டாக ஹேண்டில் பண்ணிவிட்டு லைட்டாக பிசைங்க. பாருங்கள், ஓரளவுக்கு மாவை வந்து பிசைஞ்சிட்டேன். பாருங்கள், மாவு பிசைஞ்சாச்சு.
ரொம்பவும் நீங்கள் சாஃப்டாக பிசையக்கூடாது. நான் இப்போ அந்த மாவு நீங்கள் எப்படி கன்சிஸ்டன்சின்னு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், மாவு ரொம்பவும் திக்காகவும் இல்லை, ரொம்பவும் வாட்டரியாக இல்லை. ஸோ இப்போ நீங்கள் மாவை எடுத்து இப்படி பிச்சு பாருங்கள். மாவை எடுத்து இப்படி பிச்சு பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி பாதுஷாவுக்கு. ஸோ இதை வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் இந்த மாவு ஊறட்டும். ஸோ இது ஊறுறதுக்குள்ளே நம்ம சுகர் சிரப் வந்து ஃபஸ்ட்டு பண்ணி வச்சிடலாம். நம்ம இப்போ சுகர் சிரப் பண்ண போகிறோம். பேன் வச்சுக்கோங்க. நம்ம இந்த 2 கப்பு சுகர் வச்சுருந்தோம்ல, அந்த 2 கப்பு சுகர் போட்டுக்கோங்க. சுகர் போட்டுட்டு 2 கப்பு சுகரை போட்டாச்சு. தண்ணி விடுறேன். கூடாது, இதை அப்படியே கைவிடாம கிண்டிட்டே இருங்க. இப்போ ரொம்பவும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, ஒரு மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது உங்களுக்கு இது சக்கரை பாகு. இதாகிடும், கெட்டியாகிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். பாகை வந்து செக் பண்ணுங்கள். பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்லா இது பண்ணலே தெரியும். அது பாருங்கள், ஒரு கம்பி தெரியுதா உங்களுக்கு? ஒரு கம்பி வருது பாருங்கள், ஒரு கம்பி. இதுதான் கரெக்டான பதம். ஸோ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் ஏலக்காய் தூள் வச்சுருந்தோம்ல, அந்த ஏலக்காய் தூளை இதோட சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூளை சேர்த்துட்டு அதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு சாஃப்ரான் வச்சுருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் ஒரு பிஞ்ச் போதும். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா இருந்துச்சுன்னா ஓகே, இல்லாட்டினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏலக்காய் தூள் மட்டும் போதும், அந்த வாசமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது லைட்டாக நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக வச்சிடலாம். ஓகே, இப்போ மாவு ஒரு 10 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா மாவை உருட்டி வைக்கலாம். மாவை எப்படி உருட்டலான்னா சின்னதாக ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்படி சும்மா உருட்டிட்டு, எப்படி சப்பாத்தி மாவுக்கு உருட்டுவீங்களோ ஃபஸ்ட்டு அது மாதிரி நார்மலாக உருட்டிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா உங்கள் 2 உள்ளங்கையும் இப்படி அழுத்துங்க. அழுத்தி இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு அழுத்தம் கொடுக்கலே தெரியும். உங்கள் மாவையும் அப்படியே சேர்த்து அழுத்துனீங்கன்னா அந்த ஒரு மாதிரி சுற்றிட்டு வரும். ஸோ மாவு அப்போ தான் வந்து ஒரு லேயராக உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி 2 அழுத்தி சுற்றுனீங்கன்னா, ஸோ இப்படி சுற்றிட்டு அப்புறம் நார்மலாக அப்படி சுற்றிட்டு ஒரு வடைக்கு தட்டுற மாதிரி தட்டிட்டு ஒரு ஹோல் போட்டுடுங்க. எப்படி நீங்கள் உளுந்த வடைக்கு எப்படி ஹோல் போடுவீங்க அது மாதிரி போட்டுட்டு இந்த பாருங்கள். ஸோ இதை வந்து நீங்கள் அடுத்து பிச்சு சாப்பிடல உங்களுக்கு எப்படின்னா அப்படியே லேயராக உங்களுக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி சூப்பராக வரும். ஸோ இதை அப்படியே வச்சிடலாம். இது பண்ணதுக்கப்புறம் ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. எதுக்கு இந்த ஹோல் போடுறோன்னா, இப்போ நீங்கள் ஹோல் போடாமல் அப்படியே வச்சுட்டிங்கன்னா அப்படியே திருப்பி இது மைதா மாவுனால உங்களுக்கு அப்படியே திருப்பி உருண்டையாக வந்துடும். அதுக்காக இப்படி ஹோல் போட்டுக்கோங்க. ஹோல் போட்டு ஒரு தட்டிக்கோங்க. தட்டிட்டு இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, இங்கே பாருங்கள், நான் வந்துட்டு எல்லாத்தையும் உருட்டி வச்சுட்டேன். உருட்டி எல்லாம் இது பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம இதை எப்படி பொரிச்சு எடுக்கலாம், இதை இப்போ எப்படி பொரிக்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயை வச்சுக்கோங்க. எண்ணெய் விட்டுக்கோங்க. பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய், எவ்வளோ நீங்கள் பொரிக்க போகிறீங்களோ. ஓகேவா, எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் காயட்டும். ரொம்பவும் நீங்கள் ஹையில் வச்சு காய விடாதீங்க.
அப்புறம் உள்ளே வேகாது. ஸோ ஓரளவுக்கு எண்ணெய் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு காய வையுங்க. எண்ணெய் காயிட்டும். பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஸோ இப்போ அடுப்பை நீங்கள் வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கணும். இப்போது நம்ம எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா இதில் வந்து போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இது அடுப்பை வந்து இந்த இதுக்கு ரொம்ப பொறுமை ரொம்ப முக்கியம். அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சுட்டு நீங்கள் போட்டு சிம்மிலேயே தான் இதை பொரிக்கணும். இதுக்கு வந்து சிம்மில் நல்லா அடுப்பை வச்சுட்டு இப்படியே லைட்டாக திருப்பி விடுங்க. கொஞ்சம் ஒன்று ஒன்றா திருப்பி விடணும். பொறுமையாக வேகட்டும். ரொம்ப அவசரப்பட்டு நீங்கள் எடுத்துடாதீங்க. அவசரப்பட்டீங்கன்னா அப்புறம் பாதுஷா வந்துட்டு உள்ளே வேகாமல் ஒரு மாதிரி ஜவ்வு ஜவ்வுன்னு இருக்கும், நல்லா இருக்காது. நல்லா வெந்தால் தான் அந்த லேயராக உங்களுக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் பாதுஷா. ஓகே, இது வேகட்டும், பொறுமையாக வேகட்டும். ஓகே, இங்கே பாருங்கள் இப்போ முக்கால்வாசி நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் பொன்னிறமாக வந்துட்டே இருக்குது பாருங்கள். அடுப்பை ரொம்ப கம்மியான்னு சொல்ல, அதாவது எப்படின்னா இப்போ சில பேர் கேஸ் வச்சுருப்பீங்க, கேஸில் அதுக்குன்னு ரொம்ப சிம்மில் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும், எண்ணெய் அப்புறம் ரொம்பவே சூடு இல்லாமல் போயிடும். அந்த ஒரு மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் போதும். அந்த ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் வந்து நீங்கள் வச்சுருக்கணும். அப்படியே திருப்பி விட்டிங்கன்னா அழகாக ஈவனாக வந்துட்டு உங்களுக்கு வேகும். ஆல்மோஸ்ட் கொஞ்சம் முக்கால்வாசி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் நம்ம வந்துட்டு எடுக்கலாம். இதுக்கு கரெக்டான பதம் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதுக்கு கரெக்டான ஒரு இது வெந்துருச்சா அப்படின்னு பார்க்குறதுக்கு என்ன அப்படின்னா வந்துட்டு நீங்கள் இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே காத்தாட்டம் இருக்கும். இந்த இது உங்களுக்கு பார்க்கல அப்படியே ரொம்ப காத்தாக இருக்கும். ஸோ அதுதான் இது வந்து வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்படி திருப்பி விடுங்க. முக்கால்வாசி ஆயிடுச்சு. அந்த பபுள் எல்லாம் ஓரளவுக்கு அடங்கிருச்சு பாருங்கள். இந்த எண்ணெயில் உள்ள பபுள்லாம் ஓரளவுக்கு அடங்கிருச்சு. ஓகே, இப்போ பாருங்கள் நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது கரெக்டாக வெந்துருச்சு. இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். நான் காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. இது எடுத்துருக்கல உங்களுக்கே தெரியும். இப்படி எடுக்கல அப்படியே வெயிட்லெஸ்ஸாக இருக்குது பார்க்கல. ஸோ இது கரெக்டாக வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். பாதுஷாவை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. அந்த ஆயிலெல்லாம் எடுக்கட்டும். ஓகே, இப்போ எடுத்தாச்சு. இதை எடுத்துட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை அப்படியே இந்த சுகர் சிரப்பில் வந்து நம்ம போட போகிறோம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், அந்த பொரிச்சு வச்சுருந்ததை சுகர் சிரப் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த சுகர் சிரப்பில் நம்ம பொரிச்சு வச்சுருந்த பாதுஷாவை ஒன்று ஒன்றா போட்டுடலாம். ஒன்று ஒன்றா போட்டுட்டு ஒன்று ஒன்றா போட்டு அப்படியே திருப்பி போடுங்க. ஏன்னா 2 சைடும் உங்களுக்கு சிரப்பு வேணும்ல. ஸோ திருப்பி போட்டுட்டு இது என்ன பண்ணணும்னா ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு இந்த சிரப்லேயே கொஞ்சம் ஊறட்டும்.
10 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து ஒரு பிளேட்டிங் பண்ணிடலாம் நம்ம. ஓகே, நம்ம இப்போ சுகர் சிரப்பில் இருந்து எடுத்து பிளேட்டிங்கில் வச்சுட்டேன். அது ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருந்தேன், எடுத்து இப்போ பிளேட்டிங் பண்ணியாச்சு. இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், பாதுஷா நல்ல ஒரு இதாக இருந்திருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா ஊறிட்டதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், உங்களுக்கு பிரிக்கையில் எவ்வளோ அழகாக தெரியுது பார்த்தீங்களா. இப்போ கொஞ்சம் சூடாக இருக்குது. நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா இந்த சிரப்பெல்லாம் அப்படியே கெட்டியாகிட்டு இதாக இருக்கும். பாருங்கள், லேயராக உங்களுக்கு தெரியுது பாருங்கள், அப்படியே உடஞ்சி வந்துருக்குது பாருங்கள், அழகாக வந்து சூப்பராக இருக்குது. பாதுஷா ரெடி ஆகிடுச்சு. என்னோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.